Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th பயாலஜி டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துச்சுன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஏன்னா நமக்கு புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க சரிங்களா. இதற்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்பயுமே நமக்கு புக் பேக் நிறையா இருக்கும். ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகம் சரிங்களா. ஏன்னா 27 லெசன்ஸ் வந்து படிக்கணும். புக் பேக்லேயே நமக்கு வந்து பாட்னியில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் சுவாலஜியில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக படிச்சுங்க. மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ண வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து 12th படிக்கிறப்பே நம்ம பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வரும்னு நினச்சிங்கன்னா இப்போயே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்மின் நம்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னி பார்ப்போம், கண்டினியூவாக பயோ சுவாலஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கிராம் நேர் கிராம் எதிர். ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டினி வியாதி அதன் நிறைகுறை சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கிராம் சாயம் எட்டு முறை லைக்கனோட பொது பண்பு எல்லாமே நெக்ஸ்ட்டு படிச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த ஸோ இந்த பாசிகளோட பசுகணியத்தோட வகை தனித்துவம் வாய்ந்தது. இந்த கொஷினை நல்லா பாருங்கள். இது ஏன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அதேமாதிரி ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் வேறுபாடு ப்ளஸ் வந்து ஒற்றுமைன்னு இருக்கும், காமன் கேரக்டர்ஸ்னு. அது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீலின் வகை பார்த்துருங்க. தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஆணிவேறு உருமாற்றம், இது நல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இலை அடுக்கமைவு ஃபில்லோடாக்சி அப்படின்னு இருக்கும். இந்த கொஷினை நல்லா பாருங்கள், ஏன்னா இதுதான் அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடியும் கேட்பாங்க, இனிமேலும் கேட்பாங்க சரிங்களா. அதனால் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ் ஒட்டுமுறை. ஸோ இந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சதைக்கணியின் வகைகளை இதை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5வது லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கலைச்சொற்களால் விளக்கம் கேட்பாங்க, பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனு. அது கிளைட்டோரேட்டேனேஷியா இருக்கலாம், அல்லது டேட்ராமெட்டல் இருக்கலாம், அல்லது அல்லியம் சீபா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது படிக்க முடியுமோ அதை படிச்சிங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் அந்த லெசனில் கேட்டாங்கன்னா கேட்குறாங்க சரிங்களா. அதனால் இங்கே 2 கொடுத்துருக்கேன், இந்த 2மே படிக்க ட்ரை பண்ணுங்கள். 3வது பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டு, அதை வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறதே இல்லை, அதை படிச்சிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்பையும். அதுக்கடுத்து யூனிட் 6 வரும்போது இந்த 2 கொஷினும் படிச்சிருங்க. 6வது பாடத்தில் ப்ரோகேரட்டிக், யூகேரட்டிக், பிளான்ட் செல், அனிமல் செல், இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 7வது லெசன் வந்தீங்கன்னா இந்த 2 கொஷின் தான், மைட்டாசிஸ் மியாசிஸு, மைட்டாசிஸோட சிறப்பியல்பு, இந்த 2 கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ, டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, ஆர்என்ஏட டைப்ஸ் கேட்பாங்க. இதுதான் அதிகமாக கேட்குறாங்க 5 மார்க்ஸில், அதனால் அதை பார்த்துருங்க. ஸோ 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா 9th லெசனில் நமக்கு நிறைய 5 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேறுபடுத்துக்க கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சுங்க. மோனோகாட்டு, டைகாட்டு, ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் சரிங்களா. வேர், தண்டு, இலை, அது படிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன், வேர், தண்டு, இலை, அதோட எக்ஸ்பிளனேஷன் படிங்க. நீங்கள் இந்த வேறுபடுத்த படித்தாலுமே இதுலேயுமே நமக்கு 5 பாயிண்ட் வந்துடும். அதோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துங்க, அதுதான் எக்ஸ்பிளனேஷனாக கேட்பாங்க சரிங்களா. அதிகமாக அது கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த புறத்தோல் திசுத்தோப்போட பணி, எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் சரிங்களா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கொஷினை 2வதாக பார்த்துங்க. ஸோ அதர்வைஸ் மற்ற கொஷின்ஸ் வந்து உங்களால் படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்க. அதுக்கடுத்து 10th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கொஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம், இது நல்லா படிச்சிருங்க. சாற்றுக்கட்டை, வைரக்கட்டை, அப்படி இல்லை அப்படின்னா இந்த முக்கியத்துவம் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஆண்டு வளையம், அதோட முக்கியத்துவம் கேட்பாங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப்பு, நீராவி போக்கின் வகை, இந்த 2 கொஷினை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சவுடு பரவல், இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் கொஷின்ஸ் இருக்கும், அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 12வது லெசன் வந்தீங்கன்னா இந்த ஆஞ்சியோஸ்பம், பூச்சி உணவூட்டம், ஒட்டுண்ணி உணவூட்டம், இது 2ம் நல்லா படிச்சிருங்க. பேராசைட் மோடு, இன்செக்டிவோரஸ் மோடு, இந்த 2 நியூட்ரிஷன் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 13, 14 நமக்கு நிறைய சைக்கிள்ஸ் இருக்கும் அண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் இருக்கும். உங்களால் எது படிக்க முடியுமோ அதை நல்லா படிச்சிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால்வின் சைக்கிள். ஸோ இந்த கால்வின் சைக்கிளுக்கு 3 விதமாக கொஷின் கேட்கலாம். C3 கால்வின் சைக்கிள் அல்லது PCR அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து C2 சைக்கிள்,
அது வந்து நல்லா பாருங்கள். C3C4 வேறுபாடு அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி ஒளிச்சுவாசம் இருள் சுவாசம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 14வது லெசன் வந்தீங்கன்னா இந்த கிளைகாலிசிஸு கிரப் சைக்கிளோட முக்கியத்துவம் இது மூணும் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படித்து வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக 5வது லெசன். ஸோ 5வது லெசன் வரும்போது இந்த வாழ்வியல் விளைவு இந்த வாழ்வியல் விளைவில் ஆக்சினு அதுக்கடுத்து சைட்டோகைனின் இது ரெண்டும் நல்லா படிச்சுங்க. அது அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் சரிங்களா. இந்த ஒரு கொஷினை படித்தாலே போதும் எல்லா 5 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும் கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த வகைப்பாட்டியோட கருவிகள் அதே மாதிரி பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இந்த 2 கொஷினை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா கார்டேட்டு நான் கார்டேட்டு முதுகுநான் அற்றவை இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா எபித்திலியம் அதோட வகை தசு வகை. ஸோ இந்த 2 கொஷினை பாருங்கள். இது ரெண்டும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ணுறோம். கொஞ்சம் டைம் இல்லை அதனால் அப்டேட் பண்ண முடியல. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்கன்னா தவளையை பற்றி இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சிருங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா தவளையோட பொருளாதாரம் நல்லா பாருங்கள். தவளையோட செரிமான மண்டலம் அந்த இனப்பெருக்க மண்டலம் இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுருங்க நல்லா படிச்சுங்க. ஏன்னா அதிகமாக தவளையை பற்றி தான் கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்கன்னா இந்த வாய்க்குழி உணவு சிறுகுடல் இது ரெண்டுத்துலேயும் உணவு செரித்தல் இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தோன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் இது வந்து நல்லா பாருங்கள். ஆக்சிஜன் கடத்தலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இந்த 2 கொஷினை பார்த்துங்க. அதுக்கடுத்து 7th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த இதய துடிப்பு தோன்றல் மற்றும் கட்டுப்படுத்துதல் இந்த கொஷினை நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி சிபிஆர் இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். பிசிஆருங்கிறது நமக்கு 12th வரும் சுவாலஜியில். அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 9th லெசன். ஸோ 9th லெசனில் வந்தீங்கன்னா நமக்கு வந்து தசை சுருக்கத்திற்கான சறுக்கிழை கோட்பாடு இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பல்வேறு வகையான இயக்கங்கள். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸோட நன்மைகள் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10வது லெசன் வந்தீங்கன்னா இது நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ் அந்த கொஷின் பாருங்கள். அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த ஹார்மோனோட பணிகள் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன். அதுக்கடுத்து 12th லெசனில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பட்டுப்புழு அந்த பொருளாதார முக்கியத்துவம் அதோட வாழ்க்கை சுழற்சி இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து MOIT அது வந்து பாருங்கள். வாத்து பற்றி படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து தேன் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிங்க. மீனோட பொருளாதார முக்கியத்துவம் ஸோ அதையுமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.